Hello everyone. Today வந்து May 17 கான current affairs தான் பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து Affairs Cloud வெப்சைட்ல படிச்சுட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எதெல்லாம் வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸ் மாதிரி எழுதி டெலிகிராம் குரூப்லயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் தரேன், ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் May 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் May 1st வீக் கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து போட்டிருக்கேன். May 2nd வீக்மே அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, ஃபார் அப்கமிங் எக்ஸாம்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்மே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தென் வாங்க நியூஸ்குள்ள போகலாம். நேஷனல் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா IEPFA சிபி. இந்த IEPFA என்னன்னு சொல்றேன். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா நிவேஷாக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகனா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீக்ளைம் அன்கிளைம்டு டிவைடன்ஸ் அண்ட் ஷேர், அவங்களோட அன்கிளைம்டு டிவைட் அண்ட் ஷேரை வந்து இன்வெஸ்டர்ஸ் ரீக்ளைம் பண்ணிக்கிறதுக்காக நிவேஷக் ஷிவிர் அப்படின்றத வந்து IEPFA சிபி ரெண்டு பேர் சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க. IEPFA இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் சிபியும் தான் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா நிவேஷக் ஷிவிர் லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இன்வெஸ்டர்ஸோட அன்கிளைம்டு டிவைட் அண்ட் ஷேர்ஸ் வந்து ரீக்ளைம் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் டெஸ்க், டிமேட் ஷேர் ஹோல்டர்ஸ், பிசிக்கல் ஷேர் ஹோல்டர்ஸ், சர்ச் ஃபெசிலிட்டி, இன்டகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல், இதெல்லாமே வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நியூஸ் யாரும் IEPFA வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வராங்க. IEPFA இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. இவங்களும் சிபியும் தான் சேர்ந்து நிவேஷக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா, இதோட இப்ப இந்த ஷார்ட் நியூஸ் நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டு அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஃபுல் நியூஸ் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நியூஸ் வந்து கிளியரா புரியும். பட் ஆனா நான் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு வெப்சைட்ல ஒரு வாட்டி ஃபுல் நியூஸ் படிச்சுடுங்க. அப்ப இன்னும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்டெப்தா புரியும், பிளஸ் மறக்கவும் மாட்டீங்க நீங்க. ஓகே, இங்க பாருங்க, IEPFA வந்து ஒரு டெல்லி பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வராங்க. நம்ம படிச்சோம், சிபி கூட கொலாபரேட் பண்றாங்க. எதுக்காகனா நிவேஷக் ஷிவிரை வந்து லான்ச் பண்றாங்க. இதோட மெயின் எய்மே என்னதுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்கிளைம்டு ஷேர் டிவைடன்ஸை ரீக்ளைம் பண்றதுக்காக தான். ஓகே, இந்த நியூஸே அவ்வளவுதான். தென் இவங்களோட கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்வெஸ்டர் ஹெல்ப் டெஸ்க், டிமேட் ஷேர் ஹோல்டர், பிசிக்கல் ஷேர் ஹோல்டர், சர்ச் ஃபெசிலிட்டி, இன்டகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல். இப்போ இந்த இன்வெஸ்டர் ஹெல்ப் டெஸ்க் பாத்தீங்கன்னா மும்பை அகமதாபாத்ல வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து யாருக்கும்னா ரெஜிஸ்டர்ஸ்க்கும் டிரான்ஸ்பர் ஏஜென்ட்ஸ்க்கும் அந்த டைரக்ட் இன்ட்ராக்ஷன் கொண்டு வரணும்ன்றதுனால அங்க ஹெல்ப் டெஸ்க் வந்து மும்பைலயும் அகமதாபாத்லயும் செட்டப் பண்றாங்க. அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகே, இது வந்து செகண்ட் வந்து கீ ஃபீச்சர் பாத்தீங்கன்னா டிமேட் ஷேர் ஹோல்டர். டிமேட் ஷேர் ஹோல்டர்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஷேர் இருக்காங்களே, அது வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க IEPFA டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஒரு அட்வைஸ்டு டு கான்டாக்ட் த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி ஃபார் டைரக்ட் அசிஸ்டன்ஸ். டைரக்ட் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக டிமேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஷேர் ஹோல்டர், சர்ச் ஃபெசிலிட்டி, இன்டகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல் வந்து எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னா August 2025ல தான் வந்து இன்டகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டலே வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபார் எதுக்காகனா ரியல் டைம் ட்ராக்கிங் அண்ட் ஸ்ட்ரீம் லைன் கிளைண்ட்ஸ்க்காக இன்டகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே, இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க, 2016. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர் அவங்க கீழே தான் இவங்க வராங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வருது. இதோட ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லி. சிபியோட சேர்பர்சன் துகின் கண்டா பாண்டே. ஹெட் குவார்டர் வந்து மும்பை மகாராஷ்டிரா. சிபி வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா
1992ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நியூஸ் படிக்கும் போது இந்த ஷார்ட் நியூஸும் நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல் பிரீஃப் நியூஸ் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. பிளஸ் அதுல இருக்க ஸ்டாட்டிக்கையும் கூட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாட்டிக்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வராங்க. இவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில. ஓகேங்களா? யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வராங்க. 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த இண்டஸ்ட்ரினா மெயினா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கிளஸ்டர் சொல்றாங்க. ஓகேவா? எதுக்காகனா டு ரெடியூஸ் இண்டஸ்ட்ரியல் கார்பன் எமிஷன். இண்டஸ்ட்ரியல் கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இவங்களோட இது ஃபர்ஸ்ட் கைண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கிளஸ்டர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் பெட் வந்து இப்போ வந்து 5 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த 5 ஸ்டேட்ஸ் நேமே இம்பார்ட்டன்ட். இது 5 ஸ்டேட்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இங்க 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது 5மே வந்து 5 ஸ்டேட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கோவா. சோ கோவா வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட், உத்தரப்பிரதேஷ் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட். அப்ப லார்ஜஸ்ட் ஸ்டேட்டும் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டும் இந்த டெஸ்ட் பெட் கீழே வருதா? ஓகே, ஆந்திர பிரதேஷ் வந்து நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கு. சோ ஆந்திர பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா நம்ம மேக்ஸிமம் எல்லா நியூஸ்லயும் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா, ஹரியானா சோ எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வராங்களா. 5 கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட் வந்து லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்ல கொடுத்திருக்காங்கன்றதை இங்க கொடுத்திருக்காங்களா. இது ரீட் ஃபுல் நியூஸ் இருக்கு, ஃபுல் நியூஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட்னா என்ன இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இத ஒன்ஸ் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி டெஸ்ட் பெட்டுமே வந்து மொத்தம் 5 CCU டெஸ்ட் பெட்ஸ் இருக்கு. டெஸ்ட் பெட் 1, டெஸ்ட் பெட் 2, டெஸ்ட் பெட் 3. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் படிச்சுட்டா போதும். ஓகேவா? இதுல வேற எதுவுமே அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிஷன் டு ஏ கார்பன் நியூட்ரல் எக்கனாமி வந்து 2070 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கிளைமேட் ஆக்ஷன் பிளான் டு அச்சீவ் இட்ஸ் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்சிஷன் டு ஏ கார்பன் நியூட்ரல் எக்கனாமி பை 2070. ஓகே, இதுதான் செகண்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் போலாம். ஓகே, தேர்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் சந்திரசேகர் பேமாசானி இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே. ஓகேவா? இவங்க என்ன அட்ரஸ் பண்றாங்கன்னா பாரத் 6G 2025 அப்படின்றத அட்ரஸ் பண்றாங்க. ஓகேங்களா? டாக்டர் சந்திரசேகர், இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்த டாக்டர் சந்திரசேகர் அப்படின்றவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். ஓகே, இவர் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குனா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இவங்க அட்ரஸ் பண்ணது தான் என்னன்னா பாரத் 6G 2025. இது வந்து 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். இப்போ இந்த 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில தான் நடந்துச்சு. இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் தான். யாருன்னா சந்திரசேகர் பேமாசானி. இவங்க தான் அட்ரஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா பாரத் 6G 2025. ஓகே, இந்தியா வந்து என்ன சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னா
300 crore வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா 111 ப்ராஜெக்ட் ஃபார் மார்க்கிங் a significant milestone in 6G டெக்னாலஜி. இப்போ வந்து நம்ம 5G வரைக்கும் யூஸ் பண்றோம்ல, இப்போ 6G டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு 111 ப்ராஜெக்ட்க்கு இந்தியா வந்து 300 crore வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில வந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் சந்திரசேகர் பேமாசாமி இவங்க வந்து என்ன அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னா பாரத் 6G 2025 அப்படின்றத அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? தென் இதுல வந்து இந்த பாரத் 6G விஷன் இருக்குல்ல, இது வந்து மோடி தான் வந்து மார்ச் 23, 2023ல வந்து அனேபிள் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து 6G டெக்னாலஜில வந்து 2030க்குள்ள ஒரு குளோபல் லீடரா வரணும்ன்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து நிறைய இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியா. ஓகே, 6G டெக்னாலஜி 2030க்குள்ள இந்தியா வந்து என்ன பண்ணணும், குளோபல் லீடரா வரணும்ன்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாரத் 6G விஷனோட அவுட்லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 9-year மிஷனா இது 2022ல ஸ்டார்ட் ஆகி 2031 வரைக்கும். ஓகே, 3 ஃபேஸா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபண்ட் 6G ரிசர்ச், கண்டக்ட் ஃபீல்ட் ட்ரையல்ஸ், கான்ட்ரிபியூட் டு குளோபல் ஸ்டாண்டர்ட். இந்த மெயினா இந்த நியூஸ்ல என்னன்னா இந்த பாரத் 6G 25 இந்த 6G டெக்னாலஜில வந்து இந்தியா வந்து ஒரு குளோபல் லீடரா வரணும் 2030க்குள்ள. இது வந்து இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்ல இந்தியா வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் யாருன்னா ஜோதிராதித்யா மாதவ் ராவ் சிந்தியா. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து சந்திரசேகர் பிரேமாசாமி. இவர் தான் வந்து அந்த பாரத் 6G டெக்னாலஜியை வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 நியூ டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ட வந்து 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அது வந்து ஆல்ரெடி 62ல இருந்துச்சு, இப்ப 74 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இந்த நியூஸ். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 12 நியூ டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ட வந்து 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப அது வந்து 62ல இருந்து 74 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. அந்த 12 நியூ ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னா பாக்பட். ஓகே, இது வந்து நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒசைரி ப்ராடக்ட் வந்து சஹரான்பூர். ஃபுட் ப்ராசஸிங் ஃபிரோசாபாத். மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் அப்பரல் ஐட்டம்ஸ் வந்து கசியாபாத். மெட்டல் அண்ட் வுடன் ஹேண்டிகிராஃப்ட் வந்து ஹம்ரோகா. பேத்தா இண்டஸ்ட்ரி அண்ட் ஹால் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபியர் ஹாக்ரா. மெட்டல் ப்ராடக்ட் வந்து அமீர்பூர். வுடன் ப்ராடக்ட் வந்து பேர் இலி. சிக்காரி ப்ராடக்ட் வந்து எட்டா. ஃபுட் ப்ராசஸிங் வந்து பிரதாப்கர். ரஷ்யஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து பிஜ்னார். சத்து ப்ராடக்ட் வந்து பலியா. மொத்தம் இந்த 12 நியூ ப்ராடக்ட்ஸ் 12 நியூ டிஸ்ட்ரிக்ட் 12 நியூ ப்ராடக்ட் ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகேங்களா? இத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இது எத்தனை இருந்துச்சுன்னா 64 இருந்துச்சு, சாரி 62 இருந்துச்சு, இப்ப 74 மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த உத்தரப்பிரதேஷோட 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் பத்தி இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வந்து ஜனவரி 2018 லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் இதோட எய்மே என்னன்னா டு ஐடென்டிஃபை 1 யூனிக் ப்ராடக்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த 75 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் கிரியேட் a ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரியல் ஹப். It also aimed to make state a $1 trillion economy. இது வந்து இதோட எய்ம், இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்டோட எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அடிஷனலா 2.8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து
சாங்ஷன் பண்ணிருக்காங்க ஃபார் எதுக்காகனா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக. இது எதுக்கு கீழனா எத்தனால் பிளண்டட் ப்ரோக்ராம்க்கு கீழே. ஓகே, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் வந்து அடிஷனலா வந்து 2.8 மில்லியன் டன் ஆஃப் ரைஸ், எத்தனை மில்லியன் டன்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.8 மில்லியன் டன் ஆஃப் ரைஸ் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக. எந்த இதுக்கு கீழனா எத்தனால் பிளண்டட் ப்ரோக்ராம்க்கு கீழே. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுல எத்தனை மில்லியன் டன் ஆஃப் ரைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. எந்த ப்ரோக்ராம்க்கு கீழே பிளஸ் எந்த ப்ரொடக்ஷனுக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க திரும்ப ஒரு 3 வாட்டி இந்த நியூஸே படிச்சிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களுக்கு அது மறந்துலாம் போகாது. ஆனா நியூஸ் படிக்கிறத தாண்டி ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 30% ஆஃப் எத்தனால் பிளண்டிங் வந்து பெட்ரோல் வந்து பை த இயர் 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அச்சீவ் டார்கெட் மட்டும் நான் தனியா ஒரு இதுல வீடியோ கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். 6th ஒன், இந்த DFCCIL இருக்காங்கல்ல, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃபிளைஓவர் கிரைடர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃபிளைஓவர் கிரைடர். ஓகேங்களா, எங்கன்னா மகாராஷ்டிரால கலம்போலி அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா, இந்த DFCCIL யாருன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க லான்ச் பண்ணதுதான் இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃபிளைஓவர் கிரைடர். எங்கன்னா கலம்போலி மகாராஷ்டிரால. ஓகேவா, இது எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்கன்றது படிச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். 110.5 மீட்டர் லாங்க்கு வந்து இந்த வெப் ஸ்டீல் கிரைடர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க, ஓபன் வெப் ஸ்டீல் கிரைடர். ஓகேவா, அப்ராக்சிமேட்டா 1500 டன் சொல்லிருக்காங்க. சோ 110.5 மீட்டர் லாங், இது அப்ராக்சிமேட்டா 1500 டன். எங்கன்னா கலம்போலி மகாராஷ்டிரால இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃபிளைஓவர் கிரைடர் இது. இதை யார் லான்ச் பண்றாங்கன்னா DFCCIL டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க தான் லான்ச் பண்றாங்க. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. இந்த DFCCIL ஓட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எந்த போர்ட்டுக்கு இது கீழே பண்ற பாருங்க, அந்த ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். இதுல இந்த மீட்டர் லாங் வந்து எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் பண்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். கண்டார் பிராண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 2025 வேர்ல்ட் மோஸ்ட் குளோபல் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2025 ரிப்போர்ட். இது வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா 20th anniversary எடிஷன் ஆஃப் பிராண்ட்ஸ் வேர்ல்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட். ஓகே, இது வந்து 20th anniversary முன்னிட்டு தான் வந்து இந்த ஐ மீன் 20th anniversary இந்த 2025 ரிப்போர்ட் வந்து 20th anniversary எடிஷனை வந்து மார்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எந்த இதுக்குன்னா வேர்ல்டோட மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட். இது யார் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா கந்தார் பிராண்ட், அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டா நான் எழுதியிருக்கேன். டாப் 5 பிளேசஸ்ல வேல்யூபிள் குளோபல் பிராண்ட்ல இருக்கிறது யாருன்னா ரேங்க் 1 ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், நிவ்டியா. ஓகேவா, இந்தியன் பிராண்ட் வந்து டாப் 4 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் எதுனா ரேங்க் இம்பார்ட்டன்ட், ரேங்க் பார்த்துக்கோங்க. TCS வந்து 45, HDFC பேங்க் வந்து 56, ஏர்டெல் 66, இன்ஃபோசிஸ் வந்து 73. ஓகேங்களா, இந்த கண்டார் பிராண்ட்ல டாப் 5 மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஆப்பிள், செகண்ட் கூகுள், தேர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட், ஃபோர்த் வந்து அமேசான், ஃபிஃப்த் வந்து நிவிடியா. ஓகேங்களா, 4 மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட் பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து 45 TCS, 56 வந்து HDFC பேங்க், 66 ஏர்டெல், 73 இன்ஃபோசிஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிராண்ட் ரிப்போர்ட்லாம் வந்துச்சுன்னா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரிப்போர்ட் அதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு, இந்தியாவோட இந்த கம்பெனி வந்து எந்த ரேங்க்ல இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா,
இதோட ஃபுல் நியூஸ் ஒரு வாட்டி பாத்துடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து டார்கெட்ஸ் மட்டும் தனியா கொண்டு வரேன். இந்த கந்தார் குரூப்போட சிஇஓ பாத்துக்கோங்க, கிறிஸ் ஜான்சன். ஹெட் குவார்ட்டர் வந்து லண்டன், யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2 மேஜர் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யாரும்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து 2 மேஜர் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்கு கீழனா இந்தியா யூரோப்பியன் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலுக்கு கீழே. ஓகே, இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் லான்ச் பண்ணதுதான் 2 மேஜர் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். எதுக்கு கீழன்னு பாத்தீங்கன்னா இந்தியா யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலுக்கு கீழே. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் பைலேட்டரல் கோஆபரேஷன் வந்து எதுலனா ட்ரேடு, டெக்னாலஜி, சஸ்டைனபிலிட்டில வந்து பைலேட்டரல் கோஆபரேஷனை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்து லான்ச் பண்ணதுதான் இந்த 2 மேஜர் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. அந்த மேஜர் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்னன்னா மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர், நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் டு கிரீன் ஹைட்ரோஜன். இதுதான் அந்த ரிசர்ச். ஓகே, இது வந்து யாரும் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் தான். இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. அதுக்கான அமௌண்ட், இந்த ரிசர்ச் இனிஷியேட்டிவ்க்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 391 crore. ஓகே, 391 crore அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 391 crore வந்து இந்த இனிஷியேட்டிவ்காக வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா. இந்த மெரைன் பிளாஸ்டிக் லிட்டரோட எய்ம் என்னன்னா டெவலப் சொல்யூஷன் டு மானிட்டர் அண்ட் மிட்டிகேட் பொல்யூட்டன்ட் லைக் மைக்ரோ பிளாஸ்டிக், ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட் இன் ஓஷன். நம்மளோட ஓஷன்ஸ்ல இந்த பிளாஸ்டிக்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணணும் இந்த பொல்யூட்டன். அதனால வந்து சி வாட்டர் தானே பொல்யூட் ஆகுது. இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக இந்த மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து 12 மில்லியன் யூரோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து 90 crore. நெக்ஸ்ட் based to green hydrogen. அதோட எய்ம் பாத்தீங்கன்னா innovate cost effective method to convert biogenic waste into green hydrogen. So இந்த green waste to green hydrogen ஓட எய்ம் என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் வந்து கொண்டு வராங்க. எதுக்காகனா பயோஜெனிக் வேஸ்ட வந்து கிரீன் ஹைட்ரோஜனா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகே, இதோட EU கான்ட்ரிபியூஷன் வந்து 10 மில்லியன் யூரோ, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 90 crores. ஓகேங்களா. டோட்டலா வந்து 391 crore வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு, 2 இனிஷியேட்டிவ்காக இவங்க போட்டிருக்க அமௌண்ட் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த இந்தியா யூரோப்பியன் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலுக்கு கீழே தானே இந்த இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2022ல லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் யூரோப்பியனோட கமிஷனர் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லெயன் இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் யூரோப்பியனுக்கும் உள்ள பைலேட்டரல் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் பாருங்க, யுனெஸ்கோவும் G20யும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, G20 பார்ட்னர். எதுக்காகனா டு ப்ரோமோட் எத்திக்கல் ஏஐ. எத்திக்கல் ஏஐ வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக பை எம்பவரிங் பப்ளிக் சர்வீசஸ். பப்ளிக் சர்வீஸை எம்பவர் பண்றதுக்காக. பிளஸ் வந்து யார் கூடனா போத் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் எத்திக்கல் அவேர்னஸஸ். இது ஃபுல் நியூஸ் பாருங்க. யுனெஸ்கோவும் G20 பார்ட்னரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதை ப்ரோமோட் பண்றதுக்காகனா எத்திக்கல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக. ஓகேங்களா. பை எம்பவரிங் பப்ளிக் சர்வீஸ். எப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்பவரிங் பப்ளிக் சர்வீசஸ் வித் போத் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் எத்திக்கல் அவேர்னஸ். இந்த ஒர்க் ஷாப்போட கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. ரோல் ஸ்பெசிபிக் ஏஐ ட்ரைனிங், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க போதும். எத்திக்கல் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இது ஜஸ்ட் நீங்க படிச்சுட்டா போதும்.
UNESCO and G20 partner to empower civil servant for ethical aims in public sectorல இந்த ethical AI governance வந்து கொண்டு வரணும்ன்றது தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட், ஃபிஜி வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க இந்தியாவோட. ஃபிஜியும் இந்தியாவும் MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா ஸ்ட்ரென்தன் கோஆபரேஷன் இன் த ஹெல்த் செக்டார். ஹெல்த் செக்டார்ல கோஆபரேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஃபிஜியும் இந்தியாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹெல்த் செக்டருக்காக எந்த ரெண்டு கண்ட்ரினா ஃபிஜி அண்ட் இந்தியா தான் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் இதுல. ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்தியன் பேங்க் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2 நியூ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து IND செக்யூர், இன்னொன்னு வந்து IND கிரீன். ஓகேங்களா, இது எதுக்காகனா secure invest to offer secure investment option and promote environmentally sustainable initiative among its customers. அவங்க கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து செக்யூர் பண்றதுக்காகவும் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காகவும் 2 நியூ FDயை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியன் பேங்க். அதுதான் IND செக்யூர், IND கிரீன். IND செக்யூரோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த IND செக்யூரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 1000 rupees, less than 3 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா FDயா இருக்கணும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி டென்யூர் வந்து 444 days. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், வேலிடிட்டி வந்து 30th September 2025 வரைக்கும். இதுக்கான ஜெனரல் பப்ளிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.15% per annum. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.65. சீனியர் சிட்டிசனோட ஏஜ் வந்து 60 years and above இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.90% per annum. இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 80 years and aboveன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 நியூ FD நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து இதோட மெச்சூரிட்டி டென்யூர், வேலிடிட்டி, இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மினிமம் எவ்வளோ, மேக்சிமம் எவ்வளோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து IND கிரீன் இருக்குல்ல, இதுக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து மினிமம் 1000 அண்ட் லெஸ் தென் வந்து 3 crore. இதுவுமே வந்து ஃபார்ம் வந்து FD. மெச்சூரிட்டி டென்யூர் வந்து இதுக்கு 555 day, அது 444 day, இது வந்து 555 day. IND செக்யூருக்கு அப்புறம் IND கிரீன் பாக்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல வந்து ஜெனரல் பப்ளிக்கு வந்து 6.80. இதுல இந்த கிரீன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. செக்யூர்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 7.156590. இங்க வந்து 6.80 per annum. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.30. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.55. ஓகே, இந்த IND கிரீன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி கம்பேர் டு IND செக்யூர். ஓகே, இதுக்குமே வேலிடிட்டி வந்து till September 30, 2025 தான். ஓகேங்களா, இப்போ ரெண்டு பழைய FD ஸ்கீம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. அது என்னன்னா IND சூப்பர் 400 days இதோட இதுவு, IND சுப்ரீம் வந்து 300 days. இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிதான் இப்போ புதுசா வந்து 2 FD ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 1,444, இன்னொன்று வந்து 555 day. இது வந்து சூப்பர் வந்து 400 day, சுப்ரீம் வந்து 300 day. இதை ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்மே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மெயினா. நெக்ஸ்ட், எக்கனாமி அண்ட் பிசினஸ். யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர் இவங்க வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. UNDESAன்றவங்க யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர். அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் என்னன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஸ் ஆஃப் மிட் 2025. இவங்க லான்ச் பண்ண ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் என்னன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஸ் ஆஃப் மிட் 2025. ஓகேவா, யாருன்னா UNDESA, யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர் ரிலீஸ் பண்ணதுதான் வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஸ் ஆஃப் மிட் 2025. ஓகே, இது ஒண்ணுமே இல்ல, இவங்களும் வந்து ஒரு GDP ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு. யாருன்னா UNDESAன்றவங்க.
எந்த ரிப்போர்ட் மூலமானா இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஸ் ஆஃப் மிட் 2025 இதுல வந்து அவங்க இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, கேலண்டர் இயர் 24, 25, 26க்கு. இப்போ கேலண்டர் இயர் 25 வந்து என்ன ஆயிருக்குன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவுனா 7.1% வந்து கேலண்டர் இயர் 2024ல இருந்துச்சு. இந்த இயர் வந்து 6.3 டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர் இயர் 26ல வந்து 6.4 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டா படிச்சது வந்து மூடிஸ் இன்வெஸ்டர்ஸ், S&P குளோபல், SBI ஓட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் படிச்சோம். இது வந்து யூஎன் டேஸாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இருக்காங்களா கேரளா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் கீழே வராங்க. இவங்க வந்து ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. யார் கூடனா ட்ரை டாக்ஸ் வேர்ல்டு கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. துபாய் UAE பேஸ்டு ட்ரை டாக்ஸோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா எதை டெவலப் பண்றதுக்காகனா வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் இந்தியாவை வந்து டெவலப் பண்றதுக்காக, டு டெவலப் வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து டெவலப் பண்றதுக்காக கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடும் ட்ரை டாக்ஸ் இவங்க வந்து துபாய் பேஸ்டு கம்பெனி, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இங்க இதோட எய்ம் பாருங்க, டு என்ஹான்ஸ் இந்தியாவோட ஷிப் ரிப்பேர் அண்ட் ஆஃப்ஷோர் ஃபேப்ரிகேஷன் capabilities aligning with the government-ஓட Maritime India Vision 2030 and Amrit Kaal Vision 2047. ஓகே, இந்த நியூஸ் அவ்வளவுதான். யார் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க எதுக்காகனா டு டெவலப் வேர்ல்டோட கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. இது வந்து கவர்மெண்டோட மெரிடைம் இந்தியா விஷன் பிளஸ் அம்ரித் கால் விஷனோட இனிஷியேட்டிவ்க்கு என்ஹான்ஸ் அதெல்லாம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும்ன்றதுக்காக கொண்டு வரப்படுறது தான் இதெல்லாம். அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்க, அருணாபா கோஷ் இவங்க வந்து சவுத் ஏசியாவோட என்வாய அப்பாயிண்ட் பண்றாங்க. அருணாபா கோஷ சவுத் ஏசியாவோட சவுத் ஏசியா என்வாய அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, ஃபார் COP30 யுனைடெட் நேஷன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். இது எங்க நடந்துச்சுன்னா பெலம் பிரேசில்ல தான் நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் COP30 கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்திருக்குன்னா பெஹம் பிரேசில்ல நடந்திருக்கு. அருணாபா கோஷ தான் வந்து சவுத் ஏசியா என்வாயா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியன் ஆர்மி சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்மி. ஓகேங்களா, அந்த நேம் என்னன்னா அதோட பேர் வந்து டீஸ்டா பிரஹார். இதுதான் வந்து லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ். இதுதான் வந்து இந்தியன் ஆர்மி வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இதோட பேர் என்னன்னா டீஸ்டா பிரஹார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்டிஓட DMSRD வந்து என்ன டெவலப் பண்ணிருக்காங்கன்னா நானோ போரஸ் மல்டி லேயர் பாலிமெரிக் மெம்பரேன் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. யாருன்னா டிஆர்டிஓட DMSRD. ஃபார் எதுக்காகனா சீ வாட்டர் டீசாலினேஷன் டெக்னாலஜி ஹை பிரஷர் கொண்டு வரதுக்காக. ஃபார் யாருடைய வெசல் டீசாலினேஷன் பிளான்ஸ்க்குனா இந்தியன் கோஸ்ட் கார்டோட வெசல் டீசாலினேஷன் பிளான்ஸ்க்கு தான் வந்து இந்த நானோ போரஸ் மல்டி லேயர்டு பாலிமெரிக் மெம்பரேன் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. யாருன்னா டிஆர்டிஓ சேர்ந்த DMSRDEE. இந்த DSRDE அப்படின்னா என்னன்னு பாருங்க. டிஃபென்ஸ் மெட்டீரியல் ஸ்டோர் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது வந்து கான்பூர் உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு. ஓகேங்களா, டிஃபென்ஸ் மெட்டீரியல் ஸ்டோர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இவங்க வந்து டிஆர்டிஓட டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹை பிரஷர் பாலிமெரிக் மெம்பரேன் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா இந்தியன் கோஸ்ட் கார்ட் வெசல் டீசாலினேஷன் பிளான்ஸ்க்காக. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். பிளஸ் இந்தியன் ஆர்மி வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ண டெஸ்ட் பிளைட் அந்த
லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸோட நேம் வந்து டீஸ்டா பிரஹார். எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து பாருங்க, இன்னொரு ட்ரையல் வந்து லோ காஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இதையுமே அதோட பேர் என்னன்னா பிரஹாவஸ்ட்ரா. இதையுமே வந்து இந்தியா தான் வந்து என்ன பண்ணிருக்குன்னா சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்கு. இது எங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா கோபால்பூர் ஒடிஷால தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த இந்த லோ காஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமை யார் டெவலப் பண்ணாங்கன்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் இந்த லோ காஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமையே வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த லோ காஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமோட நேம் என்னன்னா பிரஹாவஸ்ட்ரா. எங்க வந்து இந்த டெஸ்ட் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோபால்பூர் ஒடிஷால தான் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டீஸ்டா பிரார் வந்து வெஸ்ட் பெங்கால், இது வந்து பிரஹவஸ்ட்ரா, இது வந்து ஒடிஷால கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். இந்த ஜிஎம்வினா குரூப்போ மெக்கானிக்கா டெல் வியூலோ. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் டெக்னாலஜி கம்பெனி, ஓகேங்களா. இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஜிபிஎஸ் லைட் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஸ்பானிஷ் டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி. அதோட பேர் என்னன்னா லுபின். இது எதுக்காகனா மூன்காக இந்த ஜிபிஎஸ் லைட் நேவிகேஷன் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தான் வந்து லுபின். இதோட எய்ம் பாத்தீங்கன்னா டு ரெவல்யூஷனைஸ் lunar mission with real-time navigation with applications such as Google Map or Waze. To revolutionize lunar mission with the real-time navigation with applications such as Google Map or Waze வந்து revolutionize பண்ற real time navigation கொண்டு வரதுக்காக இது வந்து ஸ்பானிஷ் பேஸ்டு டெக்னாலஜி இவங்க தான் ஜிஎம்வி கம்பெனி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தான் என்ன லூபின், LUPIN. ஓகே, லூபின். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம் 2025 வந்து 7th எடிஷன். இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஓகேங்களா. எங்கன்னா பீகார்ல இருக்க 5 சிட்டிஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இது வந்து கேலோ இந்தியா யூத் கேம் 2025ஓட 7th எடிஷன். ஓகே, இப்போ இதுல வந்து எந்தெந்த ரேங்க் வந்து வின் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, எந்தெந்த ஸ்டேட் வந்து வின் பண்ணிருக்காங்க பாருங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஹரியானா, நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். ஓகே, மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான். மகாராஷ்டிரா வந்து 58 கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க, 47 சில்வர், 53 பிரான்ஸ். ஸோ இவங்க என்னென்ன வின் பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த 3 ஸ்டேட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹரியானா வந்து 39, 27, 51 பிரான்ஸ். ராஜஸ்தான் வந்து 24 கோல்டு, 12 சில்வர், 24 பிரான்ஸ். இந்த எத்தனை கோல்டு சில்வர் பிரான்ஸ்ன்றது ஒன்ஸ் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த கேலோ இந்தியா யூத் கேமோட தீம் பாத்தீங்கன்னா கேல் கி ரங்கி பீகார் கி சங். இது வந்து அந்த யூத் கேமோட தீம், ஓகேங்களா. இது வந்து பீகார்ல இருக்க 5 சிட்டிஸ்ல தான் நடக்குது. இதோட அபிஷியல் மாஸ்கட் பாத்தீங்கன்னா காஜா சிம்கா. அபிஷியல் மாஸ்கட் வந்து காஜா சிம்கா. தீம் அப்புறமா வந்து இந்த மாஸ்கட் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து இந்த கேமை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அஃபேர், யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து இந்த கேலோ இந்தியா யூத் கேம் 2025 வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் லாஸ்டா கொண்டு வரேன், May 1ல இருந்து 30க்கு. ஓகேங்களா, க்ளூ வச்சு டேட் கண்டினியூவா படிக்கும் போது அது ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு மறக்காது. ஓகே, இப்போ நீங்க இந்த ஷார்ட் நியூஸ் பார்த்துட்டு அப்புறமா அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல போயிட்டு ஒன்ஸ் ஃபுல் பிரீஃப் நியூஸ் படிச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நியூஸ் வந்து கிளியராகவும் இருக்கும், பிளஸ் வந்து மறக்கவும் மாட்டீங்க, 2வது வாட்டி ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நான் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த நோட்ஸா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டீச் பண்றதுல, ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிடுங்க. பிளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.